Hello friends, welcome back to my channel Legal Knowledge. இன்னைக்கு இந்த வீடியோல School of Hindu Law or Hindu School of Law இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and அந்த bell icon-ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு notification வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Then இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி sources of Hindu law பத்தி நம்ம செப்பரேட் வீடியோல டீடைலா பார்த்தோம்னா அந்த source of Hindu law கீழ ancient periodல ஸ்ருதி, ஸ்மிருதி, டைஜஸ்ட் அண்ட் கமெண்டரிஸ் அது நாலுத்தையும் நான் பற்றி பேசியிருந்தேன். அந்த டைஜஸ்ட் அப்படின்றது ஒட்டுமொத்த ஸ்மிருதியையும் பற்றி பேசுறது இல்லை அதை ஃபாலோ பண்ணுறது அது பேர் தான் டைஜஸ்ட். அதே கமெண்டரிஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்மிருதியை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேர் தான் கமெண்டரிஸ். ஸோ இது எல்லாமே ஏன்ஷியன்ட் பீரியடோடது. இப்போ மாடர்ன் பீரியடில் கோடிஃபைட் அண்ட் அன்கோடிஃபைட் அப்படின்னு சொல்லி டூவாக ஸ்பிட் பண்ணிட்டாங்க. கோடிஃபைட் அப்படின்றது ஹிந்து பீப்புள் எல்லாருக்குமே, ஹிந்து ரிலிஜன் பீப்புள் எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகும். அன்கோடிஃபைட் அப்படின்றது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த ஏரியா பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும். அது மாதிரி தான் அன்கோடிஃபைட் லா. ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா அப்படின்றது அன்கோடிஃபைட் கீழே வரும். இது எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த டைஜஸ்ட் அண்ட் கமெண்டரிஸ் தான் இந்த ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா கிரியேட் ஆனதுக்கு மெயின் ரீசன். எப்படின்னா டே டு டே இந்த டைஜஸ்டும் கமெண்டரிஸும் டெவலப் ஆக ஹிந்து ரிலிஜன் இருக்க பீப்புள்ஸ்கிடையே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து அந்த லாவை வந்து அக்செப்ட் பண்ணாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மறுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இந்து ஸ்கூலை கிரியேட் பண்ணி அவங்கள டூவாக பிரித்தாங்க. மிதாக்ஷரா அண்ட் தயாபகா அப்படின்னு ரெண்டாக பிரிக்க செஞ்சாங்க. ஸோ இப்படி தான் ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா கிரியேட் ஆனச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மிதாக்ஷரா லா ஸ்கூல் பற்றி பார்க்கலாம். இந்த மிதாக்ஷரா லா ஸ்கூல் வந்து யஜ்னவால்கியா ஸ்மிருதியோட அடிப்படையில் உருவானது தான் இந்த மிதாக்ஷரா லா ஸ்கூல். இந்த மிதாக்ஷரா வந்து இந்தியாவில் இருக்க எல்லா பார்ட்ஸ்லையுமே இதோட அத்தாரிட்டிஸ் அப்ளிகபிள் ஆகும் எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம். இந்த ரெண்டு இடத்த தவிர இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா இது எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வர செஞ்சாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் இந்த டிவிஷனுக்கான ரீசன். ஸோ இது 5 டைப்ஸாக பிரிக்க செஞ்சாங்க: பனாரஸ், மிதிலா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், திராவிடா ஆர் மெட்ராஸ் லா ஸ்கூல். ஃபர்ஸ்ட் நம்ம பனாரஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பனாரஸ் லா ஸ்கூல் வந்து நார்த்தன் அண்ட் ஒரிசாவில், நார்த் பார்ட்ஸ் அண்ட் ஒரிசா சைடில் இதோட அத்தாரிட்டிஸ் வர செய்யும். இந்த பனாரஸ் கீழே ஃபாலோ பண்ணுற கமெண்டரிஸ்னால் இந்த விரமித்ரோதயா, நிஸ்னய சிந்து, விவாதா இந்த 3 கமெண்டரிஸும் தான் இந்த பனாரஸ் லா ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிதிலா வந்து திர்ஹுத் அண்ட் நார்த் பீகார் இந்த சைடில் இதோட அத்தாரிட்டிஸ் வர செய்யும். இந்த மிதிலா கீழே ஃபாலோ பண்ணுற கமெண்டரிஸ் விவாத ரத்னாக்கர், விவாத சிந்தாமணி, ஸ்மிருத்சரா இந்த 3 கமெண்டரிஸும் தான் இந்த மிதிலாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் மகாராஷ்டிரா ஆர் பாம்பே லா ஸ்கூல். இந்த மகாராஷ்டிரா அண்ட் பாம்பே லா ஸ்கூல் வந்து இதோட அத்தாரிட்டிஸ் எங்கெல்லாம் மராத்தி பீப்புள்ஸ் இருக்காங்களோ, எங்கெல்லாம் மராத்தி லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த மகாராஷ்டிரா லா ஸ்கூலோட அத்தாரிட்டி வர செய்யும். இதில் ஃபாலோ பண்ணுற கமெண்டரிஸ் வியாவஹார மயுகா, விரமித்ரோதயா. ஆல்ரெடி விரமித்ரோதயா பனாரஸ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க, மகாராஷ்டிராலையும் விரமித்ரோதயா கமெண்டரிஸாக ஃபாலோ பண்ண செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பஞ்சாப் லா ஸ்கூல். இந்த பஞ்சாப் லா ஸ்கூல்லையும் விரமித்ரோதயாவை தான் ஃபாலோ பண்ண செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே சொந்தமாக அவங்களுக்கான ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணி அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. தென் திராவிடா ஆர் மெட்ராஸ் லா ஸ்கூல். இந்த திராவிடா ஆர் மெட்ராஸ் லா ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுற கமெண்டரிஸ் ஸ்மிருதி சந்திரிகா, வைஜெயந்தி இந்த ரெண்டும் தான் மெட்ராஸில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்தது தயாபகா. இந்த தயாபகா லா ஸ்கூல் வந்து மிதாக்ஷரா எங்கே அப்ளிகபிள் ஆகலையோ அந்த இடத்துல இந்த தயாபகா அப்ளிகபிள் ஆகும். அதாவது அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் இந்த தயாபகா லா ஸ்கூல் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இது மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா பார்ட்டிஷன், ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த 3 விஷயத்தில் தான் இந்த தயாபகா லா ஸ்கூல் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுது. இது வந்து கமெண்டரிஸ் கிடையாது, இது மொத்தமாகவே டைஜஸ்ட் மட்டும்தான். டைஜஸ்ட் என்னதான் இது டைஜஸ்டாக இருந்தாலும் இதில் வந்து சில கமெண்டரிஸ், இம்பார்ட்டன்ட் கமெண்டரிஸும் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கமெண்டரிஸ் தான் இந்த 4: தயாதத்யா, தயாக்ரம் சங்கரா, விரமித்ரோதயா, ததாகா சந்திரிகா இந்த 4 கமெண்டரிஸும் இந்த தயாபகாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கேஸ் மூல்சந்த் வெர்சஸ் மிஸ்ஸஸ் மரிதா பாய் இதில் மைக்ரேஷனுக்கான விளக்கத்தை இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்களுக்கு எந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும், எந்த
எந்த ஊரோட ஸ்கூலோட லா வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். அப்படி அதுக்கு வந்து இந்த கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஏரியாவில் அந்த லொக்காலிட்டியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ, எந்த ஸ்கூல் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணணும், அந்த ஸ்கூல் தான் அவங்கள கவர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து தயாபகாக்கும் மிதாக்ஷராக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஆன் த பேசிஸ் ஆஃப் சக்சஷன், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் உமன். ஃபர்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சக்சஷன் பார்க்கலாம். இந்த சக்சஷன் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து, இந்த சொத்தை வந்து மிதாக்ஷரால் எப்படி கவர்ன் பண்ணுவாங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ் வச்சு அதை கவர்ன் பண்ணுவாங்க. அதே தயாபகால பார்த்தா ரூல்ஸ் ஆஃப் ஆஃபரிங் பிண்டா, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் யார் அந்த சாங்கியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொத்து வழி நடக்கும் அப்படின்னு சொல்லி தயாபகால சொல்கிறாங்க. அதே மாதிரி மிதாக்ஷரால வந்து சொத்து வந்து ஆக்னேட்ஸ்க்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்னேட்ஸ் அதாவது மேல் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொத்துல ஷேர் போகும் அப்படின்னு சொல்லி மிதாக்ஷரால சொல்கிறாங்க. தயாபகால என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் சன், எஸ்னா சன், சன்னோட சன்னுக்கு சொத்து சேரும். அதே சன்னோட சன்னுக்கு சொத்து சேரும், டாட்டரோட சன்னுக்கு சொத்து சேராது, டாட்டருக்கும் சொத்து சேராது அப்படின்னு தயாபகால சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் ப்ராப்பர்ட்டி, கிராண்ட் ஃபாதர், ஜிஎஃப்னா கிராண்ட் ஃபாதர், தாத்தாவோட ப்ராப்பர்ட்டியில் வந்து அப்பாவுக்கும் பங்கு இருக்கும், பையனுக்குமே பங்கு இருக்கும். அதே தயாபகால பார்த்தா இந்த அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் பையனுக்கு, ஃபாதருக்கு அந்த சொத்துல பங்கு கிடைக்கும். ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சன்னுக்கு அந்த சொத்துல பங்கு கிடைக்கும். ஸோ இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அந்த சொத்துல பார்ட்டிஷன் கேட்க முடியாது, எந்த உரிமையும் கேட்க முடியாது. ஆனால் மிதாக்ஷரால பார்த்தா இந்த சொத்து வந்து 3 பேருக்குமே சம உரிமை இருக்கும். தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் உமன், இதில் வந்து ஒய்ஃப் வந்து பார்ட்டிஷன் கேட்க முடியாது, சொத்துல பங்கு ஒய்ஃப் கேட்கவே முடியாது. ஆனால் ஹஸ்பண்டுக்கு வர சொத்தையும் பையனுக்கு கிடைக்கிற சொத்தையும் அவங்க ஷேர் அவங்களுக்கு கிடைக்க செய்யும். ஸோ இதெல்லாம் ஏன்ஷியன்ட் டைமில் அப்ளிகபிள் ஆனது. மாடர்ன் டைம்ஸில் ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ஸை வச்சு தான் இதை கவர்ன் பண்ண செய்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கவர்ன் பண்ண, இது எல்லாமே நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது சும்மா பேசிக் பற்றி இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் மிதாக்ஷரா அண்ட் தயாபகா, அதாவது ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.